ஜனநாயகன் படம் அஃபிஷியலி போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டியூட்டி அந்த நமக்கு தெரிஞ்சது தான், சென்சார் ப்ராப்ளம் தான். அது 9th அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி அதை அவுட்டில் ஆட் பண்ணி ஃபைனல் அவுட் எடுக்கிறதுக்கு 1 or 2 days ப்ராசஸ். அது பெரிய பெரிய பேனர்ஸுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு 10th or 11th பொங்கல் கூட தள்ளி போகலாம், பொங்கல் வைக்க கூட போகலாம். ஆனால் தளபதி படம் அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நம்ம எல்லாருக்குமே செலிப்ரேஷன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது இன்றைக்கி நேற்று தளபதி பார்க்கல, தளபதி இல்லை, தளபதி ரசிகர்களுமே இது இன்றைக்கி நேற்று பார்க்கல. எல்லா படத்துக்கும் பிரச்சனை வரும். அதை தாண்டி தான் படம் பிளாக் பஸ்டராக அடிக்கிறது. இது பழகி போனது தான். அப்போ இதை பொறுத்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம், அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சென்சார் போர்டு. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பி தான். எனக்கு இன்னொன்று என்னென்னா, புளியை பார்த்து பூனை அந்த கோடு போட்ட கதையாக 14ஆம் தேதி அமைதியாக வந்திருக்கலாம். 10ஆம் தேதி போஸ்ட்பான் பண்ணி முன்னாடியே கொண்டு வந்து ஜனநாயகனை ஜெயிக்கணும்னு கனவெல்லாம் கண்டு தப்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே, தனியாக வாங்க, ஜெயிங்க, வெற்றி அடையுங்க, வாழ்த்துக்கள். இன்னொரு வாட்டி இந்த தாட் ப்ராசஸ்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தளபதி அவர் போக்கில் விடுங்க. ஏன் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு தெரில எனக்கு. வாழ்த்துக்கள்.